ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ டுடே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் வறுவல். ஸோ எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்குது. இந்த விளாக் பார்த்தீங்கன்னா குக்கிங் விளாக் தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிக்கன் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மெயினாக இப்போவுமே அந்த பெரிய பாத்திரத்தில் வைப்போம். ஸோ அந்த தேசாவில் வச்சோம்னா சிக்கன் பிரியாணி நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சரி பெரிய குக்கர் இந்த தடவை குக்கர்லேயே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிக்கன் பிரியாணி வந்து குக்கரில் வைக்கிறோம். எப்போவுமே சின்ன குக்கரில் வச்சா பத்தாமல் இருக்கும். அதனால் பாத்திரத்தில் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் அது கொஞ்சம் தம் போட்டு பிரியாணி செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டில் இருக்குமே அப்படிங்கிறக்காக நாங்கள் வந்து அந்த ஈயக்குண்டாவில் வைப்போம். இந்த தடவை குக்கரில் வைக்கலாம் அப்படின்ட்டு திடீர்னு பிளானுங்க. அது வந்து 7 மணிக்கு மேலே எல்லாம் திடீர்னு சிக்கன் எடுத்து செய்யலாம் அப்படின்னு தோணி எடுத்து செஞ்ச பிரியாணி தான் இது. பட் நம்ம வந்து எமர்ஜென்சியாக டக்குன்னு எடுத்து செய்கிற ஒரு இது கூட டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம முன்னாடியே பிளான் பண்ணிக்கிட்டு நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு பண்ணோன்னா அந்த டைம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சொதப்பல் நடந்துடும். இந்த டைம் எதிர்பார்க்காம டக்குன்னு திடீர்னு யோசனை பண்ணி எடுத்து செஞ்ச சிக்கன் பிரியாணி தான். ஸோ ஒரு சைடு சிக்கன் பிரியாணிக்கு உண்டான ரெசிபிஸ் போயிட்டுருக்கு. இங்கே அடுப்பில் பார்த்திங்கன்னா சிக்கன் வறுவல், இது வந்து சிக்கன் வறுவலுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஒரு சைடில் பெரிய அடுப்பு வச்சு குக்கரை அதில் வச்சு பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. நம்மளோட வேலை வழக்கம் போல் வீடியோ எடுக்கிறது தான். ஸோ இவங்களுக்கெல்லாம் பாருங்கள், இவங்க எல்லாம் அதில் ஒரு விஷயம் என்னென்னா வெஜிடேரியன் சாப்பிட்ற வீட்டில் வெஜிடேரியன் 2 பேர் இருந்தால் ரொம்ப கஷ்டங்க. நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. நமக்காக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன் நான். டக்குன்னு ஃபைனலாக திடீர்னு ஒரு யோசனை வந்தது. ஓகே, அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு சாப்பிட்டோம், நமக்கு பிடிச்சது நம்மளுக்கு தயிர் சாதம் தானே அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணி நம்மளும் ஒரு பக்கம் நம்ம ஒரு கடாயை வச்சு நம்ம தயிர் சாதத்துக்கு ரெடி பண்ணுவோன்ட்டு பார்த்திங்கன்னா பிரியாணியும் சிக்கன் வறுவலும் அவர் ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். நான் என்ன பண்ணுறது, சரி ஓகே நம்மளோடது நம்மளே பண்ணிக்குவோமே அப்படின்ட்டு கொஞ்சம் காரசாரமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டேன். ஏன்னா அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம கொஞ்சம் ஊன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு பச்சை மிளகாய் போட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நிறைய கட் பண்ணி போட்டு தயிர் சாதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அவங்களுக்கு பிரியாணி சிக்கன் வறுவல் செம்மையாக அவங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட தயிர் சாதத்தை பாக்கியில் செம்மையாக இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி தாங்க அவங்க பிரியாணியும் சூப்பராக இருக்கும்னு நான் நினச்சிட்ருக்கேன். அவங்க பிரியாணி நிஜமாலுமே நல்லா தான் இருந்தது. ஒரு காம்பினேஷன் பார்க்குறக்கு அப்படியே சூப்பராக இருக்குல்ல பார்க்கும்போதே. தயிர் சாதம், பிரியாணி, லெக் பீஸ், சிக்கன் வறுவல் செம்மையாக இருக்குல்லங்க. சரி வாங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், வாங்க சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. எப்படி ட்ரை பண்ணுறதுன்னா சிக்கன் பிரியாணி வித் தயிர் சாதம் ரெண்டுமே காம்பினேஷன் நல்லா தான் இருக்குது. சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக தயிர் சாதம் சாப்பிட்டு முடிக்கலாம். எனக்கு பியூர் வெஜிடேரியன் அப்படிங்கிறனால தயிர் சாதம், மாங்காய் ஊறுகாய் இது தாங்க நமக்கு கிடைச்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.